கேரட் சாப்பிடுங்க கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையில கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது தானா? 1940கள்ல இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த போர்ல பாத்தீங்கன்னா பிரிட்டனும் ஜெர்மனியும் எதிரி நாடுகள். இந்த சூழ்நிலையில பிரிட்டனுக்கு உணவு பொருட்களை கொண்டு போற சரக்கு கப்பல்களை ஜெர்மனோட நீர்மூழ்கி கப்பல்கள் தாக்கி கடல்ல மூழ்கடிச்சிருச்சு. இதனால பிரிட்டன்ல போர்க்கால உணவு தட்டுப்பாடு நிலவுச்சு. இப்போ தங்களுடைய போர் விமானங்கள் மூலமா இரவு நேரத்துல ஆகாய மார்க்கமா பிரிட்டன் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா பிரிட்டன் கிட்ட அப்போ ஒரு சீக்ரெட்டான வெப்பன் இருந்துச்சு. அதனால அவங்க ரொம்ப எளிதாகவே ஜெர்மனோட போர் விமானங்களை நைட்ல கூட கரெக்டா குறி வச்சு தாக்கி காலி பண்ணாங்க. அந்த சீக்ரெட் வெப்பன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட அப்போ இருந்த அட்வான்ஸ்டான ரேடார் டெக்னாலஜி தான். இதுதான் நைட் நேரத்துல கூட அவங்களுடைய எதிரி விமானங்களை துல்லியமா தாக்குறதுக்கு உதவியா இருந்துச்சு. ஆனா இதுலயுமே ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போ இந்த மாதிரியான ரேடார் தொழில்நுட்பம் தங்கள் கிட்ட இருக்கிறது ஜெர்மனுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உஷாராயிருவாங்க. இதனால எப்படியாவது எதிரிகிட்ட இருந்து தங்க கிட்ட இருக்கிற தொழில்நுட்பத்தை மறைச்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு இருந்துச்சு. இதை அப்படியே கட் பண்ணி கேரட்டுக்கு வந்தோம்னா, அந்த நேரத்துல கேரட் பிரிட்டன்ல எளிதா விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளா இருந்தது. இரவு நேரங்கள்ல கூட நமக்கு பார்வை நல்லா இருக்க விட்டமின் ஏ தேவை. இந்த விட்டமின் ஏ பற்றாக்குறை உள்ளவங்களுக்கெல்லாம் இரவு நேரங்கள்ல பார்வை குறைபாடு வரலாமா. கேரட்ல பாத்தீங்கன்னா நேரடியா விட்டமின் ஏ கிடையாது, ஆனா பீட்டா கரோட்டின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பீட்டா கரோட்டினை நம்முடைய உடம்பு விட்டமின் ஏவா மாத்திக்கும். அது கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு உதவும். இப்போ பிரிட்டனுக்கு ரெண்டு பிரச்சனை. ஒன்னு, ஜெர்மன் கிட்ட இருந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த ரேடார் தொழில்நுட்பத்தை மறைக்கணும். இன்னொன்னு, அவங்க கிட்ட இருக்கிற அந்த உணவு தட்டுப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே தீர்வை கொண்டு வந்தாங்க. அதுதான் கேரட் பிரச்சாரம். இந்த கேரட்டை சாப்பிடுறதுனாலதான் பிரிட்டிஷ் வீரர்கள் இருட்டுல கூட அந்த ஜெர்மன் விமானத்தை குறிப்பாத்து சுட்டி வீழ்த்துறாங்க. கேரட் சாப்பிட்டா இருட்டுல கூட நல்லா பாக்குற சூப்பர் பவர் கிடைக்கும். இப்படி எல்லாம் சொல்லி கேரட்டை ராணுவ வீரர் மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி எல்லாம் சித்தரிச்சு போஸ்டர் ஓட்டுனாங்க. அதே போல பாட புத்தகத்துல கேரட் சம்பந்தமான விஷயங்களை சேர்க்கறதுன்னு இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இது அவங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. பிரிட்டன்ல உள்ள மக்கள் எல்லாருமே இதை முழுசா நம்பினாங்களாம். இதனால கேரட்டுக்கு டிமாண்ட் அதிகரிச்சு உற்பத்தியும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதோட இல்லாம குண்டு போட வந்தான் பாத்தீங்களா ஜெர்மன்காரன், அவனுமே இதையெல்லாம் நம்பி அவங்களுடைய வீரர்களுக்கு கேரட் கொடுத்தாங்க. இது நாளடைவுல உலகம் ஃபுல்லா பரவிடுச்சு. இதுல முக்கியமான விஷயம், கேரட் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்களோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்ல உணவு தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கண்களுக்கு அது மட்டும்தான் நல்ல உணவு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு கீரை, அப்புறம் சில விதமான கிழங்கு வகைகள், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கேரட்ல கிடைக்கிறத விட அதிகமான விட்டமின் ஏ கிடைக்குமா. அப்புறம் இதே மாதிரி கீரைய ஒரு கார்ட்டூன்ல மிகைப்படுத்தி ப்ரோமோட் பண்ணுவாங்க. 90s கிட்ஸோட ஃபேவரட் கார்ட்டூன் அது. என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.